போச்சு. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, அவர் பண்ணின பிரசங்கத்தை 3.5 வருஷமாட்டு அவர் அப்படியே செய்து காட்டினார். குருடர்களை பார்வடைச்சதும் சரி, செவிடர்களை, குஷ்டரோகிகளை, 3 டெட் பாடிகளை இப்படியெல்லாம் எழுப்புனதும் சரி, அவ்வளவு காரியங்களையும் அவர் வர 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 செய்துட்டு இருந்தார். ஆனாலும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய 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 தன்னுடைய மரணம் பக்கத்தில் இருக்குங்கிறத இவர் என்ன செய்துட்டு இருந்தாரு, உணர்ந்து தான் அதில் நடமாடிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு பின்னாலேயே ஒரு தூதன் இவருக்கு பின்னாலேயே அலைஞ்சு தான் தெரிஞ்சான். ஒரு தூதன் எப்பவுமே, ஒன்று மரண தூதன், 2 தூதர்கள், ஒன்று மரண தூதன், இன்னொன்று அவருக்கு கூட இருக்கக்கூடிய இன்னொரு தூதன். அந்த 2 தூதர்களில் 2 பேர், 2வது ஒரு தூதன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் எல்லாம் என்ன செய்யுது, அதாவது அந்த வியர்வை எல்லாம் ரத்தமாக மாறின டைப்பில் ஓடி வந்து என்ன செய்யுது அந்த தூதன் தேற்றினான்னு போட்டிருக்கு. அதே தூதன் தான், அவருக்கு கூடாலே தெரிஞ்ச தூதன் தான். அவன் பாருங்க, அந்த கல்லறையை விட்டு ஆண்டவர் எழுப்பி போயிட்டாரு, கல்லை புரட்டிட்டு அதுக்கு மேலே யார் இருந்தது, யாரு, ஒரு தூதன் யார் இருந்தான். அந்த தூதன் யார் இருக்கும்போது பூமி எதிர்ச்சியே ஏற்பட்டதுன்னு போட்டிருக்கு வேதாகமத்தில். அப்போ அந்த தூதன் வந்து அது போல